ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபையில் பார்த்துப்பீங்க. பிரபையில் பார்த்தோம் சூப்பராக ஒரு லவ் சாங் வந்து எப்படி உங்கள் மேஜர் உங்களுக்கு பிடிச்ச மேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்ப்ளாக நீங்கள் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலுக்கு வந்து புதுசு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்ப்ளாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது அலைக் மோஷன் அப்ளிகேஷன் தான் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். உங்கள்கிட்ட வந்து ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்பில் என்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி இருக்கும். கீழே பார்த்தா ப்ளஸ் பக்கத்தில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு லிரிக்கான சாங் வந்து நான் வந்து தந்துட்டுருப்பேன். இதுக்கான ப்ரெசென்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். இல்லை புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக் மார்க் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே பார்த்தா வந்து உங்கள் வந்து இமேஜில் வர வந்து ஆட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து சிம்பிளாக நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தா இமேஜ் மட்டும் தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எப்படி நான் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து யாருமே வந்து ஆட் பண்ண பாருங்கள். அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு லிரிக்கான ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா லிரிக்கான இருக்கும். அதுக்கான நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து அந்த புக் மார்க்ஸில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தா ஏர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐ மாதிரி போட்டு டபுள் லேயர் இருக்காது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 3 அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 21 லேயர் இருக்கும். கிளிக் பண்ணி இந்த 21 லேயர் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அதே சேம் லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 21 லேயர் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான லிரிக்கான ஃபுல் லிரிக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கரெக்டாக அதுக்கான இடத்துல வந்து பக்கம் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். ப்ளேஸ் ஆனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தா இப்போ நம்ம லேயர் கேப் வந்து ப்ளேஸ் பண்ண பார்த்து ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இங்கே இப்போ ஷோ ஆர் இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. ஷோ ஆர் இமேஜ் வந்து எந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜா இல்லை பாருங்கள், இந்த இமேஜ் கரெக்டாக இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா லேயர் காப்பி ஆப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணிங்களே பேக்ரவுண்டு கரெக்டாக அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணோடனே நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ண லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் லேயர் காப்பியில் போய்ட்டு இந்த பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த டைம் ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணுன்னே கரெக்டாக அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து அந்த இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜுக்கு நேராக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பக்காவாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. மூவ்மெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருந்துச்சுல அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து டிலேட் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த அதே சேம் இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கீழே லிரிக் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டால் அதுதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து பக்கமாக ஷோ ஆகும். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருந்துச்சு அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து டிலீட் பண்ணிவிடுங்க. இல்லை அது ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டுருங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் மூவ் பண்ண சொல்ல மாதிரி லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சா நீங்கள் கரெக்டாக இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து தேவையான இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வீடியோ வந்து 3Dயில் வந்து மூவ் ஆக சொல்ல உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து லேயர் கரெக்டாக எந்தெந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணலோ அந்த எல்லா இமேஜும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டைல் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண சொல்ல கரெக்டாக நான் பண்ண அதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண சொல்ல கரெக்டாக நீங்கள் வந்து எல்லா இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே எல்லா இமேஜ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக் இருக்குல்ல அந்த லிரிக்கை வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து விட்டுருங்க. கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ஸ்டார்டிங்கில் இருக்குது எங்கே இருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த ஆடியோவில் இருக்குது மேலே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி தவிர்த்துருங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண எல்லா இமேஜுமே ஸ்க்ரோல் பண்ணி தவிர்த்துட்டுன்னு கரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லா லிரிக்குமே உங்களுக்கு வந்து பக்கமாக ஷோ சொல்ல நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல் எடிட் பண்ணி கரெக்டாக எல்லா இமேஜும் செட்டாக செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.